1ஆம் வசனத்தை எல்லாரும் நம்ம திருப்பி சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து இணைந்து வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் 787ஆம் பக்கத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். வாசிப்போமா? ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார். ஆமே. ஒரு நல்ல 2 காரியம் இதுல இருக்கு. முதலாவது துன்மார்க்கன், அடுத்தாவது யாரு? நீதிமான். அப்போ ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்களா? ஓடி போறாங்க. ஆனா நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருக்கிறாங்க? தைரியமா இருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா ஒரு சின்ன காரியத்தை என் வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்றேன். சின்ன வயசுல 10th அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கும் பொழுது எங்க தெருவில் ஏஜி சர்ச் இருக்கு. என்ன எங்க வீட்டில் செஞ்சாலும் நம்ம ரஞ்சன் பிரதர் கணபாக்கி ஆண்டி மாதிரி அப்போ எங்கள் அம்மா பாஸ்டருக்கு அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலும் பாஸ்டர் போவாஸ் இன்னைக்கு நார்வேல இருக்கிறாரு, அவங்க வீட்டில் போய் கொண்டு கொடுக்கணும். அப்படின்னா 8 மணிக்கு 8:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை போய் கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. நானும் என் தம்பியும் போகிறோம் பாஸ்டர் வீட்டுக்கு. போனால் எங்கள் தெரு இப்படி நேராக போகும். இடையில ஒரு தெரு, சின்ன தெரு டைவர்ட் ஆகும். சின்ன வயசுலேருந்தே அந்த அந்த அது கார்னரா, அந்த அந்த முச்சந்தியா சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு மருந்து குடித்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகும்போது அந்த லேடி அந்த இடத்துல மரிச்சு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அந்த அந்த சந்து வந்தாலே ஒரு என்ன இருக்குன்னா பயம் வரும். நைட் ஆயிடுச்சுன்னா. அப்போ கொண்டு கொடுத்துட்டு நானும் என் தம்பியும் பாஸ்ட் வீட்டில் கொடுத்துட்டு திரும்பி அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய சத்தம் சர்ருன்னு எடுத்தோம் பாருங்க ஓட்டம். அன்னைக்கு ஏசு நாமத்துல அப்படி இப்படின்னு ஓடி அங்க ஓடின ஓட்டம் வீட்டில் வந்து நின்னோம். கடைசியில் அது என்னதான் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா பழத்தை காத்து ஒரு பேப்பர். அப்படிதான் துன்மார்க்கன் ஒண்ணுமே இல்லைன்னாலும் என்ன பண்ணுவான்? பயந்து ஓடிப்பான். அப்படிதான். ஆனா ஒரு நீதிமானா மாறிட்டான். அவன் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல தைரியம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்த பிறகு, ஒவ்வொரு வியாழக்கிழமை நினைக்கிறேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏலிம் சபையில அநேகர் வந்து தனிப்பட்ட முறையில ஜெபிப்பது வழக்கம். அப்ப நிறைய ஊழியக்காரர், ஒரு 4-5 ஊழியக்காரர்கள் கேபின் மாதிரி போட்டு பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற புதிது. அன்றைக்கு 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அன்றைக்கு முதல் ஜெபம் பண்ணும் பொழுது திடீர்னு என் தலையில அவர் தலையில கையை வச்சவர் கீழே விழுந்து பாம்பு மாதிரி நெளிகிறாரு. உசு உசுன்னு ஒரே பாம்பு, வலுசற்பத்தின ஆவி. எனக்கு அப்போ ஞாபகம் வந்துட்டு, பழைய ஞாபகம் வந்துட்டு. உடனே பக்கத்து கேபின்ல போய் ஒருத்தர் தட்டி எழுப்பி, இவர் பாம்பு மாதிரி நெளிகிறாரு, கொஞ்சம் பாருங்கன்னு நைஸா எடுத்து வைப்பேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் சாமனே ஒரு சம்பவத்தை அடிக்கடி சொல்லுவேன். அந்த வாழ்க்கை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு அவங்க வேலை பார்க்கும்போது, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது, கத்தீட்ரல் சர்ச், சிஎஸ்ஐ சர்ச்சில் மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் அவங்க ஜெபிப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் அப்படிதான் ஒருத்தருக்காக அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டார். அவருக்கு ஜெபிக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அவரும் நம்மளை மாதிரி தான். அவர் அசுத்தாவி ஆடும் பொழுது அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அவரும் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அன்றைக்கு அவர் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டார். நேராக போய் பிலிப்போஸ் குமார் அங்கிள்கிட்ட போய் அவர் கேட்டார், எப்படி துறக்கிறது, எப்படி நான் பயந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிலிப்போஸ் குமார் அங்கிள் சொன்னாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது சிங்கத்தின் மேலும் விரியன்மாமின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் சர்ப்பங்களின் தேலும் மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று முன்னே சேதப்படுத்த. அது சொன்ன உடனே அடுத்த நாள் அதே மனுஷனை கூட்டிட்டு போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தார். அந்த
அந்த சம்பவம் மனதிலே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு டிவியில் ஒரு செய்தியை நான் கேட்டேன். அவர் என்ன செய்தி சொன்னார் அப்படின்னா, உன் மேலே அபிஷேகம் இருக்கு. உன் மேலே அபிஷேகம் இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய யோர்தானாக இருந்தாலும் யோர்தானில் நீ காலை வை, பின்னிட்டு இருக்கு. இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. அன்றைக்கு பிசாசுனா எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும். உள்ளத்தில் எங்கிருந்து ஒரு பலன் வருதுன்னு தெரியாது. ஆமென். அப்போ ஒருவன் நீதிமானாய் மாறும் பொழுது அவன் எப்படி மாறிடுறான்? சிங்கத்தை போல தைரியமா மாறி. இதுக்கு எத்தனை அசுத்த ஆவி பிடித்தவங்களா இருக்கட்டும், அது வலுசற்பத்தின் ஆவியா இருக்கட்டும், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமென். மாத்திரமில்ல, இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார் ஒரு சாட்சியை. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊழியத்துக்கு போய் இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அசுத்தாவி எதிர்த்து அவரை மேற்கொள்ற மாதிரி அது பண்ண உடனே இந்த ஊழியக்காரர் தனியா ஏதோ பண்ணிட போகுதுன்னு எழுப்பி போனா, பக்கத்துல போன உடனே அந்த ஊழியக்காரை சுற்றி ஒரு அக்கினி மகள். ஆமென். அதை பார்த்த உடனே அவர் திரும்பி வந்துட்டார். ஒரு நீதிமானாய் மாறும் பொழுது தைரியமா இருக்கிறார். ஒன்றுமே சேதப்படுத்துவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். இன்னும் கரப்பாம்பூச்சிக்கும் பள்ளிக்கும் அந்த பிசாசு மந்திரவாதினா நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? தைரியத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே வசனம் தான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி. ஆமென். ஆகவே வியாதியை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், நம்முடைய தேவைகளை குறித்து பயம். நிறைய பேர் எப்பவும் பார்த்தாலும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரிதான், எப்பவும் அப்படியே பயந்த மாதிரியே இருப்பான். ஆமென். ஆனா வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது ஆலோசனை? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார். ஆமென். வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இன்றைக்கு அந்த தைரியத்தை தந்து அனுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சரி, முதலாவது எதுக்கு நமக்கு தைரியம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக எபிரெயர் 4:16 சொல்லுகிறது, எதற்காக நம்ம தைரியமா இருக்கணும், ஏன் நம்ம நீதிமானாய் மாறும் பொழுது நம்ம தைரியம் வரும். ஆமென். எபிரெயர் 4:16 ஒருத்தர் வாசிங்க. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கட. ஆமென். முதலாவது நமக்கு நீதிமானாய் மாறினா கர்த்தர் நமக்கு தைரியத்தை தருகிறார். அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இரக்கத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கு, அவரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேருவதற்கு ஒரு மனுஷன் யாரா மாறணும்? நீதிமானாய் மாறணும். அவன் நீதிமானாய் மாறிட்டா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. தைரியம்னா என்ன? ஒரு நம்பிக்கை, ஒரு பலன், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வரும் பொழுது அவன் நீதிமான் என்று மனசாட்சி சொல்லும் பொழுது கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெறுவதற்கும் அவரிடத்துல சகாயத்தை அடைவதற்கும் தைரியமாய் கிருபாசனத்தில சுத்தி சேருவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல இரக்கம் பெறுவதற்கும் கிருபையை பெறுவதற்கும் நமக்கு என்ன தேவை? ஒரு தைரியம் தேவை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தைரியம் இருந்தாதான் நம்ம கிருபாசனத்தில நெருங்கி கிட்டி சேர்ந்து உரிமையோடு அவரிடத்துல கேட்கணும்னா நாம் நீதிமானாய் மாறும் பொழுது கர்த்தர் ஒரு தைரியத்தை தருகிறார். ஆமென். இரண்டாவது அடுத்த பகுதி எபேசியர் 6:29 நமக்கு எதற்காக தைரியம் தேவை, ஏன் நம்ம நீதிமானாய் மாறணும்னு சொன்னா, எபேசியர் 6:20 20 வாசிங்க.
நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு போதும். இரண்டாவது, கர்த்தரை குறித்து அறிவிப்பதற்கு, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தரே தேவன் என்று ஒருத்தரத்துல சொல்லுவதற்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அப்ப தைரியம் எங்க இருந்து வரும்? நம் நீதிமானாய் இருக்கிறோம் என்று நம்முடைய மனசு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். தைரியமா மற்றவங்களுக்கு போய் என்ன சொல்லுவோம்? இயேசு நல்லவர், இயேசு உங்கள் பாவங்களிலிருந்து விடுவிப்பார், சாபங்களிலிருந்து விடுவிப்பார், வியாதியிலிருந்து விடுவிப்பார் என்று சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஒரு தைரியம் தேவை. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? என்னுடைய கர்த்தர் உங்களை பலவீனனும் பலவானாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக 1 யோவான் 2:28 சொல்லுகிறது, எதற்காக நமக்கு தைரியம் வேணும், எதற்காக நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றணும்னா 1 யோவான் 2:28 விதமாக சொல்லுகிறது, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய வருகையில் போதும், அவருடைய வருகையில நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமாய் அவரை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய வருகையில கர்த்தரினை சேர்த்துக் கொள்வார். என்னையும் மறுரூபமாக்கி நான் கர்த்தரோடு நிலைத்திருப்பேன் என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? ஆமென். நீங்க நீதிமான்களா இருப்பீர்கள் என்றால் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவருடைய வருகையில் அவரை சந்தித்து அவரோடு நிலைத்திருப்பதற்கு அந்த பலனை, தைரியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்கு நமக்கு ஒரு தைரியம் தேவை. ஆமென். மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5:7-8 திருப்பி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனம். எதற்காக நம்ம நீதிமானாய் மாறணும், எதற்காக அந்த தைரியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும், ஆமென், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஆமென். அப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. இன்றைக்கு மரிச்சாலும் நான் கர்த்தரிடத்துல போயிடுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இதுக்கெல்லாம் நமக்கு தைரியம் தேவை. தைரியம் எப்போ வரும்? கடையில போய் ஒரு பாட்டில் தைரியம் கொடுங்கன்னு வாங்க முடியாது. நம்ம நீதிமானாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்களை பலவானாய் தைரியசாலியாய் மாற்றுகிறார். எதை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம். ஆமென். இன்னும் பாருங்க, அதிகமா வாசித்தோம்னா 1 யோவான் 5:14 வாசிங்க. 1 யோவான் 5:14 அங்கே எதற்காக நமக்கு தைரியம் தேவை? ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரிடத்துல போய் நான் கேட்டா அவர் தருவார் அப்படின்னு தைரியமா கேட்கணும். ஆமென். அதற்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அவரை சந்தித்து அவருடைய சித்தத்தின்படி எனக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தோடு அவரிடத்துல கேட்பதற்கு இந்த வசனம் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறது. ஆமென். அப்ப நம்ம நீதிமான்களா இருந்தா நாம் எதையாகிலும் அவரிடத்துல கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு பெரிய தைரியம். ஆமென். அப்ப யாரு தைரியமா இருப்பா? நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்க? தைரியமா இருப்பாங்க. ஆமென். சிங்கம் எதுக்கும் பயப்படாது. அதுதான் காட்டுக்கே ராஜா. ஆமென். எந்த மிருகத்தை கண்டும் சிங்கம் என்ன பண்ணாது? பயப்படவே படாது. நம்ம எல்லாரும் யூதா கோத்திரத்து ராஜாவின் பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய பழைய வாழ்க்கை மாதிரி இருட்ட கண்டு பயம், காத்த கண்டு பயம், சலசலப்பை கண்டுலாம் நீங்க பயப்படக்கூடாது. எதற்கும் அஞ்சாத யூதா கோத்திரத்து ராஜா அவன் பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் 8 அடி பாஞ்சா நீங்க எத்தனை அடி பாயணும்? 16 அடி. அப்படிதான் அவர் சொல்லி இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஆமென். அப்படிதான் மகனாயும் சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல தைரியமா, பலவீனனும் தன்னை பலவான்னு சொல்ல. ஆமென். இந்த
தைரியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். கிதியோனிடத்துல சொன்னார், உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென். நிறைய பேரை பார்த்து பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னா நிறைய சொல்லி இருக்கிறார். எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொன்னார். யோவேல் 2:21 தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர். ஜெப ஆலய தலைவன் அவன் தன் மகள் வியாதியா இருக்கும் பொழுது இயேசுனிடத்துல வந்து கூப்பிடுறான். இயேசுவானவர் போறதுக்கு முன்னாடி அவன் மரித்து போய் விடுகிறாள். வீட்டுல இருந்து சொல்றாங்க, அவ செத்து போயிட்டா, மரித்துட்டா, ஆண்டவரை விட்டுடு அப்படின்னு. ஆனா இயேசு அவளுடைய ஜெபாலய தலைவனை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். ஆமென். மரித்தே போனாலும் பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். ஆமென். தைரியமாயிரு, அற்புதங்களை செய்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆமென். அப்படிதான் மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், மரியாளே, இயேசுவின் இரட்சகர் உன்னிடத்துல பிறப்பார், அவர் இயேசு என்று பெயருவாய் சொன்ன பொழுது மரியாள் பயந்துட்டா. இது எப்படி ஆகும்? ஆண்டவர் சொன்னாரு, ஆவியானவர் உண்மையில் அசைவாடுவார், ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். தானியேல் 10:19 வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு தானியேலை பார்த்து அங்கே 18:19 அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடே பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்று. ஆமென். அல்லேலூயா. தானியேல் பயத்துல இருக்கும் பொழுது, தனிமையில இருக்கும் பொழுது, ஒரு தேவ தூதன் அவனை தொட்டு என்ன பண்றான்? திடப்படுத்துறான். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ பயப்படாதப்பா, உனக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக. திடன்கொள் அப்படின்னா தைரியமாயிரு, திடன்கொள் என்று சொன்ன பொழுது அவர் இப்படி என்னோடு பேசுகையில் அவன் என்ன பட்டானா? திடன் கொண்டு என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றார். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஆண்டவர் என்னை திடப்படுத்துறாரு, என்னை தைரியப்படுத்துறாரு, அவராலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சந்திக்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தருவார். ஆமென். நீங்க நீதிமான்களா இருப்பீங்களா? ஒரு வலதுகரத்தை உயர்த்தி, நான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன், வாதை என் கூடாரத்தை அணுகா, பொல்லாப்பு எனக்கு நேரிடா, ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் ஓடி போவார், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஓ, நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், இயேசுவின் நாமத்தில் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, என் பட்சத்தில் இருக்கிறவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமுள்ளவனாயிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே நீ பயப்படாதே, ஓ நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூடவே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பச்சாது. யாக்கோபேனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணை நிற்பார். ஆமென். நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருக்கிறாங்களா? தைரியமாய் இருக்கிறார். ஆமென். இந்த தைரியம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, அதை நம்ம கவனமா கவனிப்போம். முதலாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீதிமானாய் மாறி தைரியமாய் உலகத்தை ஜெயிப்பதற்கு,
போராட்டங்களை சந்திப்பதற்கு, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தைரியம் எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, நீங்க எப்படி தைரியமாய் நான் நீதிமான் என்று நீங்க மார்த்தட்டி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடியினார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? தைரியம் கிடைக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். நானும் என் வீட்டாரும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஒருவன் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ள என்ன வந்துடுது? பெரிய தைரியம் வந்து. ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் வல்லமை உண்டு உண்டு, அவருடைய நாமத்துல வல்லமை உண்டு என்று நம்ம தைரியமா பாடுறோம் இல்லையா? அந்த பாட்டை பாடும் பொழுதே சத்துரு நடுங்குவான், எதிர் வல்லமைகள் தோற்று போடும். அவருடைய ரத்தத்தை எடுத்து வான மண்டலத்துல அக்னியாய் தெளிக்கும் பொழுது எல்லா எதிர் வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. முதலாவது, நான் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டவன், இயேசு என்ற ரத்தத்தால கழுவி என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால என் வீடு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சங்கார தூதனால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களுள்ள அவனால் பிரவேசிக்க முடியலை. ஆகவே இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக ரத்தம் சிந்தி என்று சரீரத்தை அவருடைய ரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரித்து நானும் என் வீட்டாரும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோம், ரட்சிப்பின் பேழைக்குள்ள இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க தைரியமாய் சொல்லுவார்கள், இயேசுவின் ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிற, ஒன்றும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு எனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், இயேசு எனக்காக விலைக்கரியம் செலுத்தி இருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறபடினால, அந்த இரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறபடினால, ஓ நீதிமான்களோ தைரியமாய் சிங்கத்தை போல இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியும். ஆமென். முதலாவது இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு என்ன வருது? ஒரு பெரிய தைரியம் வந்துருது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது, எப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யார் கூட இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம். அவரை தாண்டி, அவருடைய இரத்தத்தை தாண்டி, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள இருப்பதை தாண்டி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அதுதான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள நீங்க இருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால நீங்க கழுவப்பட்டீர்கள் என்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்குமே என்றால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீங்க. எப்பொழுதும் எப்படி இருப்பீங்க? தைரியம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, நீதிமானாய் மாற்றுகிறது. இரண்டாவதாக 1 யோவான் 3:21 சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே,
நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்துல தைரியமாய் சேர முடியும். ஆமென். இப்போ நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம், நான் சுத்தமா இருக்கேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல எந்த காரியமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமே என்றால் நீங்க ஆண்டவரிடத்துல எப்படி நெருங்கிக்கிட்டு சேருவீங்க? தைரியமாய் சேருவீங்க. மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், எனக்குள்ள எந்த தீமையான காரியமும் இல்லை, என் இருதயம் ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவில் அது பரிசுத்தமா இருக்கு, தூய்மையா இருக்கு, நான் சுத்திகரிக்கப்பட்டவனா இருக்கிறேன் என்று இருதயம் சுத்தமா இருந்தால் நாம் குற்றவாளிகள் என்று நம்முடைய மனசாட்சி நம்மை தீர்க்காமல் இருக்கும் என்றால் நாம் தைரியமாய் ஆண்டவரை சந்திக்க வெற்றி கொள்வதற்கு அதுதான் நமக்கு பலனாய் மாறுது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் என்றால் நம்ம அப்படியே பயந்து ஒடுங்கி சோர்ந்து போயிடுவோம். எப்பொழுதும் நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கணும்? குற்றவாளி என்று தீர்க்காதபடி நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்குமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் ஒரு பெரிய பலன். எனக்கும் ஆண்டுடைய அன்பை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் எனக்குள்ள இல்லை. நானும் என் ஆண்டவரும், நானும் என் நேசரும், ஆண்டவரும் என்னுடைய பிரசன்னமும், அவரோடு நான் இணைந்திருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறேன், அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறேன். அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிற காரியத்துக்கு நான் இடமே கொடுக்கல. முதலாவது அவர்தான், அவரை தான் நேசிக்கிறேன் என்று அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற பிள்ளைகள், அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், இந்த உலகத்துக்கு ஒத்து போகாமல் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகள் நிச்சயமாக அவங்க தைரியமா இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில தோல்வி வரவே வராது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, சுத்த மனசாட்சியை தாங்க, குற்ற மனசாட்சி எல்லாம் என்னை விட்டு விலகட்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சுத்த மனசாட்சியை மாற்றி ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த உலகம் என்னை சேதப்படுத்த கூடாது, உலக காரியம் சேதப்படுத்த கூடாது, என் மனசாட்சி என்னை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது, எப்பொழுது நான் பரிசுத்தமா இருக்கணும், சுத்த இருதயமா இருக்கணும், உங்களுடைய பிரச்சனத்திலேயே நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவேதான் யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி அங்கே யோர்தானை சந்திப்பதற்கு முன்பதாக, யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தானை சந்திப்பதற்கு, யோர்தானை வெற்றி கொள்வதற்கு யோசுவா கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால், கர்த்தர் ஆலயத்தில் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களோடு இடைப்பட வேண்டும் என்றால் சனிக்கிழமையே ஆண்டவரத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே நாளைக்கு ஆலயத்துக்கு போக போறேன், உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணரணும், ஆலயத்தில் உங்களை விடுதலையோடு ஆராதிக்கணும், வசனம் எனக்கு கிரியை செய்யணும், என்னோடு கூட நீங்க பேசணும், ஆலயத்தில் நான் கடந்து செல்வதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றி விடுங்க ஆண்டவரே. என் பாத்திரத்தை நல்ல நிலமா மாற்றுங்க, என் பாத்திரம் நல்ல நிலமாய் மாறணும். நல்ல நிலத்துல தான் 30, 60, 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். வசனம் வழி அருகே விதைக்கப்படக்கூடாது, அது கற்பாறை மேல விதைக்கப்படக்கூடாது, முச்செடி நடுவில் விதைக்கப்படக்கூடாது. நாளைக்கு ஆலயத்துல போவதற்கு இன்றைக்கே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்றைக்கே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. இன்றைக்கு என்னை நீங்க கழுவ என் பாத்திரம் சுத்திகரிக்கப்பட ஆவியானுடைய அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். எதற்கும் ஒரு ஆயத்தம் வேணும் இல்லையா? ஊருக்கு போனா ஆயத்தமாகிறோம், காலேஜுக்கு போனா ஆயத்தமாகிறோம், வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறோம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அதை காட்டிலும் அதிகமான ஆயுதத்தோடு அந்த சுத்திகரிப்போடு நீங்க வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த பலிபீடத்துல நிற்பதற்கு கர்த்தருக்கு முன்புதான் நான் சொல்லுகிறேன், பொதுவா சனிக்கிழமை நான் வெளியே போறதை நான் விரும்பவே மாட்டேன். ஆமென். ஏன்னா அடுத்த நாள் பலிபீடத்துல நிற்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை காலையில இருந்து நாங்கள் 9 மணி வரைக்கும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, வார்த்தையை நீங்க தாங்க ஆண்டவரே,
பாடல்களை நீங்க தாங்க என்று சொல்லி சனிக்கிழமை முழுவதும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக அவருடைய பாதத்துல காத்திருப்பது எங்களுடைய வழக்கமா இருக்கிறது. ஆமென். அதே போலதான் நீங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாக 1 மணி நேரமாவது ஜெபித்து விட்டு சுத்திகரிப்போடு வருவீங்க என்றா கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரப்பி அனுப்புவார். ஆமென். யோசுவாட்ட அதை தான் சொன்னார் கர்த்தர். யோசுவா ஜனங்களிடத்துல சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்வார். ஏன்னா யோர்தானை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமென். அதற்கு ஆயத்தம் என்கிற பரிசுத்தம், சுத்திகரிப்பு என்கிற பரிசுத்தம், அப்படி அவங்க பரிசுத்தம் பண்ணி கொண்ட பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால் யோர்தான்ல பட்ட மாத்திரத்துல பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் ஒரே குவியலாய் நின்றது. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோர்தானை சந்திக்கிறீங்களா? யோர்தானை நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புறீங்களா? அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடி வருகிறது போல பிரச்சனைகள் மேல மேல புரண்டு உங்கள் குடும்பத்திற்கு நேராக வந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ள வைங்கப்பா, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க என்று கேட்கும் பொழுது ஒருவன் இருதயத்துல சுத்தம் உள்ளவனாயிருந்தான் அவன் தேவனையே தரிசிக்கிறவனாயிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய யோர்தானால இருந்தாலும் அந்த இருதயத்துல சுத்தம் உள்ளவன், பிரசன்னத்தை சுமக்கிறவன் யோர்தான்ல கால் வைக்கும் பொழுது யோர்தான் பிரவாகித்து ஓடி வருகிற யோர்தான் அது ஒரே குவியலாக நிற்கும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக எங்கே நமக்கு தைரியம்? எப்படி தைரியம்? ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் என்ன என்று நாம் பார்த்தோமே என்றால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 287வது பக்கத்துல. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை அடைவார்கள். ஆமென். இப்போ மூன்றாவது, ஒரு நீதிமான் அவனுடைய வாழ்க்கையில தைரியம் எதை கொண்டு வரும்? விசுவாசம். ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், ஆமென், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவன், எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர் இயேசு கிறிஸ்து என்று கர்த்தர் மேல கிறிஸ்துவை பற்றி அவரை அறிகிற அறிவிலே விசுவாசத்தோடு செயல்படுகிறவன் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதறுவான், பதறான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் இருக்குமே என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நம்பிக்கை இருக்குமே என்றால் அவன் பயப்படவே மாட்டான். எப்பொழுதும் எப்படி இருப்பான்? தைரியம் உள்ளவனாய் இருப்பான். ஆகவே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் திருப்பி பார்ப்போமே என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆனாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் ஒருபோதும் என்னை வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுப்பதில்லை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் வெட்கப்படுவது இல்லை என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய நாமம் என் நெற்றியில தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருப்பவர்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவனை முன்பதாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எனக்கு கண்மலையாயிருக்கிறார். அந்த கண்மலையின் மேல நான் அஸ்திவாரம்
அஸ்திபாரம் போட்டு இருக்கிறேன். என் விசுவாசத்தை அந்த கண்மலை மேல நான் நங்குரமாய் வைத்திருக்கிறேன். ஆகவே பெருங்காற்று, பெருமெல்லாம், எதிர்காற்று, யூரோக்ளிடோன் என்கிற பெரிய காற்று வந்தாலும் நான் போகிற வாழ்க்கை படகு அசைக்கப்படுவது இல்லை. அன்றை பார்த்து சொல்லுங்க, யூரோக்ளிடோன் காற்று வரலாம், பெருங்காற்று வரலாம், தடுக்கிற காற்று வரலாம், எத்தனை காற்றுகள் வந்தாலும் நான் விசுவாசித்திருக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நீ அறியணும். இயேசுவின் நாமத்தினாலே நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். ஒருபோது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் எனக்காக வழக்காடுகிறவர், கர்த்தர் எனக்கு பரிகாரியாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். ஓ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்துதான் வாழ்க்கையில நடைபெறும். இந்த உலகம் நினைக்கிற காரியம் என் குடும்பத்துல நடக்காது. இந்த உலக சத்துரு, உலக காரியங்களை என்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்க? தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? தைரியமா இருக்கிறது. இன்னும் 2 கொரிந்தியர் 1:9-10 நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், அங்க எழுத 2 கொரிந்தியர் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 1:9-10 அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதுவரை உங்களை தப்புவித்த தேவன், இப்பொழுதும் தப்புவித்துக் கொண்டிருக்கிற தேவன் இனிமேலும் என்னை தப்புவிப்பார். சொல்லுங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா பதறவே மாட்டீங்க. சிங்கத்தை போல தைரியமா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. 4வதாக எது நம்முடைய வாழ்க்கையில தைரியத்தை கொண்டு வரும்? நீதிமான் எந்த காரியத்தினால் அவன் தைரியமா இருப்பான்? எபிரேயர் 13:5-6 சொல்லுகிறது. எபிரேயர் 13:5-6 நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. விளையச் தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறாரே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் என்னை தலையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறாரே. வாதை உன் கூடத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாமா? அதனாலே, வாக்குத்தத்தத்தினாலே, வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பதினாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகவே நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆகவே எவ்வளவு பெரிய யுத்தமாய் இருந்தாலும் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான் அல்லவா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. உலகத்தில் இருப்பது முன்னிருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறாரு. ஆகவே தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயம், அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், நான் பயப்படேன் என்று தைரியமாய் சொல்லலாமே. ஆமென். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை நம்புறீங்க? வாக்குத்தத்த வசனத்தை நம்புறவங்க தைரியமா இருப்பாங்க. வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுறவங்க தைரியமா இருப்பாங்க. வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் என்னோடு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாங்களோ அந்த மனுஷன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். கர்த்தர் செய்ய நினைத்தது அந்த வாக்குத்தத்த வசனம், அது ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. ஒரு நாளும் அது பொய் சொல்லாது.
அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருன்னு சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்த வசனத்தை நம்புகிறவன் தைரியமா இருப்பான். வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு சொல்லுவான், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, கர்த்தர் எனக்கு சகாயர், தைரியமா சொல்லுவான். கர்த்தர் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவேன் சொல்லி இருக்கிறார். வற்றாத ஜீவ நதியை என்னை மாற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த மக்கனாயம் சபை ஆசீர்வாதமா எல்லா தேவையும் சந்திக்கப்படுதுன்னா வாக்குத்தத்தம். ஆமென். நீ இடம் கொண்டு பெருகுவாய், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க எத்தனை பெரிய ஊழியக்காரர் வந்தாலும் அத்தனை தேவையை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு நாளும் சபை தேவை நிமித்தமாய் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எனக்கு ஊழியத்தை கொடுத்தவர் அவர், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவர். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டின பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னவர். நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னவர். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஒரு பெரிய பெரிய சபை நடத்துற அளவுக்கு நம்ம கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாக்குத்தத்தத்தை விட்டுடாதீங்க. வாக்குத்தத்தத்தின் மேல நீங்க சார்ந்துருங்க. அதுல உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு. ஆமென். அதுதான் உங்களுக்கு பூஸ்ட். இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மாதிரி வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு எதா இருக்கணும், எனர்ஜியா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் போய் சொல்லவே சொல்லாது. ஆமென். அண்ணன் அலுவலகத்திட்டு வெளியே வரும் பொழுது வெளியே ரிசைன் பண்ற நேரத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகா. இதுவரைக்கும் கர்த்தர் என்னை விட்டு விலகல, அவருடைய கிருபை விலகல. ஆமென். அதே போல நீங்க வாக்குத்தத்தத்தை மறந்துடவே கூடாது. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தைரியத்தை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. டெய்லி அதை நீங்க சொல்லுங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தைரியத்தை தருவார். ஐந்தாவதாக சங்கீதம் 138 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். எது உங்களுடைய வாழ்க்கையில தைரியத்தை கொண்டு வரும்? எது உங்களுடைய வாழ்க்கையில, நீதிமான் வாழ்க்கையில எது தைரியத்தை கொண்டு வரும்? என்னை தைரியப்படுத்து. ஐந்தாவதாக ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஆமென். ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய நேரத்துல விழுந்து கிடக்கிறானோ, ஒரு மனுஷி எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கிறவளா இருக்கிறாளோ, அவளுடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே இல்லை. ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மூளை சாதிக்காது, என்ன சாதிக்கும்? முழங்கால் சாதிக்கும். ஆமென். ஜெபிக்கிறவனுக்கு எதிரிலாம் சிம்ம சொப்பனம். அப்படிதான் எலியா 1 ராஜாக்கள் 17:1 நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், கர்மேல் பர்வதத்துல ஜெபிக்கிற எலியா. ஆமென். முழங்கால் தரையில, தலை முழங்கால்ல படுகிற அளவுக்கு குனிந்து ஜெபிக்கிற ஒரு எலியா 17 அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுகிறார், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, யாரை பார்த்து? அவன் ஆளுகிற ராஜாவை பார்த்து எலியா சொல்லுகிறார். ஒரு ராஜாவிடத்துல போய் ஜெபிக்கிற எலியா சொல்லுகிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவர் யூஸ் பண்ற வார்த்தை என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற, கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்கிற, கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படிக்கிற. நான் மனுஷனுக்கு முன்பதாக நிக்கல, பணத்துக்கு முன்பதாக நிக்கல, யாருக்கு முன்பதாக நிக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லி ஒரு ராஜாவிடத்துல போய் நன்மையான காரியத்தை சொல்லல. என்ன சொல்லுகிறாரு? என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஒரு ராஜாவிடத்துல போய் சேலஞ்ச் பண்ணுவதின் ரகசியம் என்ன?
கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற எலியா, அக்கினி ரதமாய் இருக்கிற எலியா. எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ ஜெபிக்க 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 ஆவியானவர் அசைவாட அசைவாட அவனை கர்த்தர் அக்கினி ரதமாய் மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய ஆகாபா இருந்தாலும் சரி, 450 பாகால் தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, எசபேல் பந்தியில சாப்பிடுகிற 400 பேரா இருந்தாலும் சரி, 850 பேர் கர்மேல் பர்வதத்தில் இருந்தாலும் எலியா தன்னந்தனியாக நின்று கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற வல்லமே கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் தைரியமாய் 850 பாகால் தீர்க்கதரிசிகளை சந்திக்கிறவன், ஆகாபை சந்திக்கிறவன். ஓ, அந்த பலத்தினாலே கர்மேல் பர்வதத்தில் அவன் ஓடி நடந்து போகிறவன், அநேகரை அபிஷேகம் பண்ணுகிறவன். ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அவனை கர்த்தர் தைரியம் உள்ளவனாய் மாற்றுகிறார். அவனுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஜெபமே ஜெயத்தை தரும். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் 6:10 வாசித்து பார்த்தோம் என்றால், ராஜாவை தவிர யாரையும் வணங்க கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது என்று தரியு ராஜா கட்டளை போட்டிருந்தாலும் தானியேல் 6:10 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், ஒரு ராஜா 30 நாள் யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது, வணங்கக்கூடாது என்று கட்டளை போட்டிருந்தாலும் தினமும் 3 வேளை ஜெபிக்கிற தானியேல், ஹல்லேலூயா, ராஜாவே கையெழுத்து போட்டிருந்தாலும் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு. அங்கே தான் முன்பு செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிற தானியேல். சிங்க கபிலேயே போட்டாலும் ஜெபிக்கிறவனை சிங்கம் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஒருவேளை வெளி தோட்டத்தில் அவன் வீக்கா இருக்கலாம், உள்ளான மனிதனில் அவனுக்கு கர்த்தர் காண்டா மிருகத்திற்கு ஒப்ப பலனை தருகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் கர்த்தர் என்ன பலனை தருகிறார்? காண்டா மிருகத்திற்கு ஒப்ப பலனை தருகிறார். அது ஆகாபா இருக்கலாம், அது தரியு ராஜாவா இருக்கலாம், அது எசபேலா இருக்கலாம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் தெறிப்புண்டு போனது, சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. ஜெபிக்கிற மனுஷனுக்கு முன்பதாக சிறைச்சாலையின் அஸ்திபாரமும் அசையும், சங்கிலிகள் தெறிப்புண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்கள் மேல ஜெப வீரன், ஜெப வீராங்கனை என்கிற ஒரு அடையாளத்தை போட விரும்புகிறார். அல்லேலூயா. நெகேமியா ஜெபித்த பொழுது எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென். சன்பல்லா தொபியாக்கள் எழுப்பினாலும் ஜெபிக்கிற நெகேமியாவுக்கு முன்பதாக தோற்று போய் வெட்கப்பட்டு போனார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் எது? ஜெபம். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க. எந்த இடத்துல நீங்க தனை கொலைந்து போகவே மாட்டீங்க. 6வதாக அப்போஸ்தலர் 28:15 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பியூபுரம் வரைக்கும் சத்திரம். ஆறாவது ஒரு பெரிய தைரியம் என்னன்னா, சகோதரருடைய ஐக்கியத்தினால ஒரு பெரிய தைரியம். ஆமென். இதோ சங்கீதம் 133 1 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், சங்கீதம் 133 1 வரைக்கும் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை எதிர்கொண்டு சகோதரர்கள் வந்த பொழுது அவனுக்கு ஒரு பெரிய தைரியம். ஆமென். அதே போலதான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒருமித்து சகோதர ஐக்கியத்தோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்.
ஆகவே சபை கூடுதலை விட்டுடக்கூடாது, இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுடக்கூடாது. அப்படி சகோதரர்கள் இணைந்து ஐக்கியமாய் ஜெபிக்கும் பொழுது, ஒருவருக்காக ஒருவர் திறப்புல நிற்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது? தைரியத்தை கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கணும், உங்களுக்காக திறப்புல நிற்கிற ஒரு டீம் இருக்கணும். ஆமென். அப்படி ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம், அப்படி ஒரு சகோதர சிநேகம் இருக்குமே என்றால், அந்த மனிதன் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான், அவன் தைரியமா இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சபை கூடுதலை விட்டுடாதீங்க, ஜெபிக்க வருகிறதை விட்டுடாதீங்க, சகோதர ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. அதனால ஒரு பெரிய தைரியம். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 13:1 சொல்லுகிறார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. ஆமென். சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும் பொழுது, சகோதர சிநேகத்தோடு ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். எனக்காக சபை விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஐக்கியமா இருக்கிறேன். அப்படி ஐக்கியமா ஜெபிக்கும் பொழுது, அந்த கதை கேள்விப்படுறதுக்குள்ள 4 மாடு ஒன்னா இருக்கிற வரைக்கும் சேதப்படுத்த முடியல சிங்கத்தால. என்னைக்கு அது பிரிஞ்சு போச்சோ அன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதே போல சபை கூடுதலை விட்டுடாதீங்க, சபை ஐக்கியத்தை விட்டுடாதீங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறத விட்டுடாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தைரியத்தை கொண்டு வரும். ஆமென். ஆகவேதான் நெகேமியா ஜெபிக்கிற ஒரு ஜெப சேனையை, இரவும் பகலும் ஜாமம் காக்கும்படி ஒரு சேனையை நெகேமியா உருவாக்கினபடினாலதான் 52 நாளில எருசலேமின் அலங்கம் என்ன பண்ணுச்சு? கட்ட முடிஞ்சது. ஆமென். அதே போல நமக்காக ஜெபிக்கிற சபையோடு, ஜெப வீரர்களோடு நீங்க ஐக்கியம் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கட்டப்படும், நீங்க தோற்று போகவே மாட்டீங்க. ஆமென். கடைசியாக இதை நம்ம நிறைய தியானிச்சிட்டோம். அப்போஸ்தலர் 9:27 பர்னபா என்பவன், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:27 சேர்த்துக்கொண்டு தமஸ்குவில் பவுல் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் விவரித்து சொன்னான். அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? 7வதாக இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ள வரும். ஆமென். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நீங்க உச்சரித்து பாருங்க, அந்த நாமத்தை நீங்க சொல்லி பாருங்க, அந்த நாமத்துல நீங்க ஜெபித்து பாருங்க. கர்த்தர் எங்கிருந்து இந்த தைரியத்தை தருகிறான்னு தெரியாது, பெரிய தைரியத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்க மறந்துடாதீங்க, அவருடைய நாமத்தை உச்சரிக்க நீங்க மறந்துடாதீங்க. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று அவரையே உயர்த்த கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எல்லா பயத்தையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறாரு. என் வாழ்க்கையில என்ன நடக்கும், எதிர்காலம் என்னவாகும் என்று நீங்க கலங்கி வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்துல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க, நீங்க ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. நல்ல வாய்களை திறந்து கேட்போமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு நீதிமானை போல, சிங்கத்தை போல, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு எனக்கு ஒரு பலனை தருவீராக, உள்ளான மனிதன்ல ஒரு வல்லமையை தருவீராக என்று கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்களை நீதிமான்களா இன்னும் மாற்றி ஒரு பெரிய தைரியத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இயேசுவின் நாமத்திலே அன்றைக்கு வனாந்தரத்துல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது, நம்பிக்கை இன்மை வரக்கூடாது. ஒருபோது நீங்கள் தோற்று போவதே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்றைக்கு யோனத்தான் சொன்னது போல கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். யோனத்தான் தைரியமா சொன்னா, தன்னுடைய சேனாதிபதியை பார்த்து கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். இன்றைக்கு சோர்வோடு வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்கிற தைரியம்
உனக்குள்ள இருக்கட்டும், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காக அதை வெற்றியாய் மாற்றி தர வல்லமையுள்ள அவர் தேவனாய் இருக்கிறார். தீமையை நன்மையாய் மாற்றுவார். சகலத்தையும் நேர்த்தியா அதினதின் காலத்தில் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இயேசுவின் இரத்த கோட்டைகளை நீ இருக்கிறாய் என்பதை மறந்துடாத. கர்த்தர் உன் வீட்டையும் உனக்குண்டான யாவற்றையும் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் வேலி அடைத்தது போல கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினாலே வேலி அடைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியம். ஓ சொல்லுங்க, ஆண்டவரே பஸ்கா ஆட்டுக்குரிய இரத்தம் ஆண்டவரே எங்க வீட்டுல பூசப்பட்டு இருக்கிறது. நான் இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்டவள். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள இருக்கிறபடினால ஒன்றுமே என்னை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் இருக்கிற வீடில அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை கண்டு இயேசுவின் நாமத்தில் எல்லா எதிர் வல்லமைகள் விலகி ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரே என் மனசாட்சி சுத்தமா இருக்கட்டும். கேளுங்க, என் இருதயம் சுத்தமா இருக்கட்டும். என் இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள் வெளியேறட்டும். நிறைவானது வரும் பொழுது எல்லா குறைவானதையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் ஒரே குவியலாய் நிற்க வேண்டும் என்றால் ஆண்டுடைய பிரசனத்தால என்னை நிரப்புங்கப்பா. கேட்பீர்களா? என் இருதயம் பிரசனத்தால நிரப்பப்படட்டும். என் உடன்படிக்கை பற்றி கொள்ள அன்றைக்கு அநேக காரியங்கள் இருந்தது போல என் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தில் உம்முடைய பிரசனம் இருப்பதாக, உம்முடைய வசனம் இருப்பதாக, உம்முடைய ஆளுகை இருப்பதாக. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அன்றைக்கு ஏசாயா அசுத்த உதடுள்ள மனிதனாக தேவாலயத்தில் போன பொழுது அந்த தேவாலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய ஆளுகையை பார்த்த பொழுது ஏசாயா சொன்னார், அசுத்த உதடுள்ள மனுஷன் சொன்ன உடனே ஒரு குரட்டால் அவனுடைய நாவை தொட்ட பொழுது அவன் சுத்தமாய் மாறிட்டான். இப்ப தைரியம் வந்துட்டு, என்னை அனுப்புவேன், என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் இருக்கிறேன் என்று தைரியமாய் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இருதயத்துல சுத்தம் வந்துட்டுனா தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தைரியமா இருப்பாங்க. ஓ, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் வெட்கப்படுவதே இல்லை. அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்த வசனத்தை நம்புறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாக்குத்தத்த வசனம் போய் சொல்வதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு அதெல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறபடியினால வாக்குத்தத்த வசனம் தைரியத்தை, ஜெபிக்கிறவன் தைரியமா இருப்பான். தான் இரவென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்த வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபித்தான். சிங்க கபில போட்டாலும் கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எலியாவை போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன் என்று சொல்ல வேண்டுமா? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற அன்பு என் சகோதரனே, ஆகாபை குறித்து கலங்காதே, எசபேலை குறித்து பயப்படாதே, பாகால் தீர்க்கதரிசி குறித்து பயப்படாதே. தனிமையா இருக்கிறேன் என்று நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சகோதர ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறவன் தைரியமா இருப்பான். அல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சபை கூடுதல்ல சபையோடு இணைந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தந்துட்டே இருப்பார். ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, நல்ல சத்தமா, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ
சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சொல்லுங்க, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் பெருங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் பெருங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க, சிங்கப்பேரியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கப்பேரியோ, ஓ சிங்கப்பேரியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கிரியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கிரியில், சுட்டரிக்கும் அக்கிரியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சொல்லுங்க, சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், 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 அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை செஞ்சு வந்தார்கள், தூத சேனைகள் வந்தென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி, சொல்லுங்க, தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் நிறுத்துமே. ஆவியினால், ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். ஆவியினால், ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் நிறுத்துமே. ஆவியினால், ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். சிங்கக்கேபியோ சூளை நிறுத்தோ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கைவிடால். சிங்கக்கேபியோ சூளை
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ நல்ல கரலை தட்டி அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். இயேசுவே என்னை காப்பவர், 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 இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நம்ம ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லிடுங்க. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த தைரியத்தையும் பலனையும் தந்திருக்கிறார். ஆகவே எத்தனை காரியங்கள் உங்களை எதிரிட்டு வந்தாலும் அது 7 வழியாய் ஓடி போகும்படி அவருடைய இரத்த கோட்டைகளை உங்களை வைத்திருக்கிறார். உன்னதமான மறைவிலை வைத்திருக்கிறார். செட்டைகளின் மறைவில இருக்கிறீங்க. இஸ்ரவேலின் தேவனாகி அவருடைய செட்டைகளின் கீழே நீங்க வந்தபடினால் நிறைவான பலனை கர்த்தர் தருவார்.